குழந்தைகளுக்கு பிடித்த தர்பூசணி சேமியா ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அரை கப்பு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் 1/4 கப்பு வறுத்த சேமியாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நல்லா வெந்து இருக்கணும். இப்போ அதை தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டு இப்போ 5 கப்பு துண்டு துண்டாக நறுக்கிய தர்பூசணி பழத்தை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதில் இனிப்புக்கு தேவையான அளவு சீனி 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழத்தையும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துருங்க. அதில் இருக்க விதைகளெல்லாம் வந்துடும். இப்போ நான் சின்ன சின்ன கப்புகளில் தான் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல வேக வச்சு எடுத்த சேமியாவும் போட்டு அதுக்கு மேலே நம்ம தர்பூசணி பழச்சாறையும் விட்டு இதை ஒரு பால் கவர் இல்லைன்னா இப்படி நான் இது சாப்பாடு கட்டுற பேப்பர் அதையும் போட்டு இப்படி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுருங்க. எல்லாமே மூடி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 மணிக்கூர் வச்சு எடுத்தால் சுவையான தர்பூசணி சேமியா குச்சி ஐஸ் ரெடி. குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்களும் இதே போல்